என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியினுடைய வெற்றி வாக்கு என் பிள்ளை உன்னை தேடி வந்திருக்கின்றது. என் தங்கமே, வராகி தருகின்ற வெற்றி வாக்கானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மா உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் களைந்தெடுத்துவிட்டு உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்த விஷயங்களை எல்லாம் அகற்றிவிட்டு உன் மனதிற்கு சந்தோஷங்களை கொடுக்கின்ற விஷயங்களை மட்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் பிள்ளையே, இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ இன்று என்ன எதிர்பார்க்கின்றாயோ, அம்மா நமக்கு எதை கொடுப்பாள் என்று கண்களில் கண்ணீர் ததும்ப என் முன்னால் நிற்கின்றாயோ, அந்த விஷயத்தை உன் தாயானவள் இன்று நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது இருக்கின்ற இந்த சிறு சிறு விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று ஒரு நொடியாவது யோசித்து பார்த்தாயா? இத்தனை காலமும் இது போலத்தானே கடந்து வந்தோம். இப்பொழுது ஏன் உன்னால் முடியவில்லை என்றால், என் பிள்ளை, உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை குறைந்து விட்டது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருப்பதனால் உனக்கு வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது. இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாது என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட உணர்வுகளால் தான் இன்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல்களில் எல்லாம் ஒரு அடி பின்வாங்கி நின்று விட்டாய். இன்று இந்த தாயானவள் உனக்கு சக்தி கொடுக்கின்றேன். உன் மீதுதானே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் உன் தாயானவள் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? இந்த அம்மா நமக்கு செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா? அந்த நம்பிக்கை உனக்குள் இருப்பது உண்மை என்றால், என் பிள்ளையே, நான் தருகின்ற இந்த வெற்றி வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்குள் மிக பெரியதொரு சக்தியை கொண்டு வரும். இனி உன்னால் எல்லாம் செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வரும். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று ஒதுக்கி நின்றது கிடையாது. ஏதேனும் ஒரு சூழ்நிலை மட்டும்தான் உனக்கு இந்த வாழ்க்கையை வெறுக்கச் செய்கின்றது. அப்படியானால் சந்தோஷத்தை கொடுத்த நேரத்தை எல்லாம் நீ மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் அல்லவா? நமக்கு சந்தோஷம் இருப்பதை ஒரு நாளும் நாம் மறுக்காமல் என்னவென்று நினைத்து பார்க்க வேண்டும். கஷ்டத்தை அதிகமாக நினைக்க பார்க்க தெரிந்த உனக்கு, கவலைகளை அதிகமாக நினைத்து பார்க்க நேரம் இருந்த உனக்கு, சந்தோஷத்தையும் வெற்றியையும் நினைத்து பார்க்க நேரம் இல்லை என்றால் அது உன்னுடைய தவறுதானே. இந்த வராகி உனக்கு இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்குள் நடக்கப் போகின்ற சில அதிசயங்களை எடுத்துச் சொல்கின்றேன். என் தங்கமே, வராகியினுடைய முழுமையான அன்பினை பெற்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு கேட்க முடிய வாக்காக இருக்கும். சாதாரணமாகவெல்லாம் எல்லோராலும் எளிதாக இதனை கேட்டுவிட முடியாது. அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனதில் நிற்கும். மற்றவர்கள் கேட்டாலும் அவர்களுக்கெல்லாம் இது அவர்களின் மனதில் நின்று விடாது. வாழ்க்கையின் மீதிருக்கின்ற நம்பிக்கை உனக்கு அதிகரிக்கும். எப்படியும் வாழ்ந்து விடுவேன், நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ என்னை பார்ப்பாய். என் பிள்ளையே, இந்த வராகியினுடைய நோக்கமும் அதுதானே. நான் இன்று உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயமே உனக்கான நல்லதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தானே. பஞ்சமியில் இந்த தாய் தருகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புதத்தை உன் கண் முன்னே நிகழ்த்தி காட்டும். நடக்காது என்று நினைத்த விஷயம் உன் முன்னே நடக்கும். என் பிள்ளை, உனக்குள் மிக பெரிய சக்தி பிறக்கும். அந்த சக்தியானது இனி என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம், நம் வாழ்க்கையை நாம் மீட்டு விட வேண்டும்,
நாம் இழந்த சந்தோஷத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும். நமக்கு உதவி செய்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்து, நமக்கு துரோகங்களை செய்தவர்களை எல்லாம் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைத்து நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்குள் வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்று அம்மா உன் இல்லத்தில் உருவாக்கி கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, பஞ்சமியில் வராகி தருகின்ற வாக்கானது நீ எப்பொழுதும் மன நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய வாக்காக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் அம்மா ஏதோ சொல்கின்றால் நாமும் நம்முடைய கடமைக்கு கேட்டு விடுவோம் என்று இருக்கக்கூடாது. தாயானவளின் வாக்கினை ஒரு நாளும் பயந்து கேட்கக்கூடாது. இந்த தாயானவளின் வாக்கினை கேட்பதற்கு உன் மனதிற்குள் அன்பு இருக்க வேண்டும். உனக்குள் எந்த அளவிற்கு அன்பானது அதிகரிக்கின்றதோ, எந்த அளவிற்கு உனக்குள் அன்பு அதிகமாக இந்த தாயின் மீது வழிந்தோடுகின்றதோ, அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் இன்று உன்னோடு பேசுகின்ற இந்த நொடி உன்னுடைய கண்களை மூடிக்கொள். என்னை சிந்தித்து பார். இந்த வராகியை உனக்குள் வரவழைத்து பார். மெதுவாக உன் கைகள் அசைகின்றதா? என் பிள்ளையே, என்னை உன் அருகில் நீ நிற்க வைத்திருக்கின்றாய். அதனால்தான் இத்தனை அமைதியிலும் உன்னுடைய கைகள் மட்டும் மெதுவாக அசைகின்றது. என் பிள்ளையே, இப்பொழுது உனக்குள் நம்பிக்கை வருகின்றதா? இப்பொழுதாவது நம்பிக்கை வருகின்றதா? உன் வராகி உன்னோடுதான் இருக்கின்றாள் என்று. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா ஏன் அவள் இருப்பதை இத்தனை அழுத்தமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று. நான் என்னை உணர்த்த முயற்சி செய்வதற்கு காரணம், நீ நான் இருந்தால் மட்டும்தான் செய்கின்ற செயலை நல்லபடியாக செய்வாய். மனதிற்குள் எந்த விதமான சலனங்களும் குழப்பங்களும் இல்லாமல் நீ அதை நல்லபடியாக செய்து முடிப்பாய். அதனால்தான் உன் தாயானவள் நான் உனக்கு இதனை வெற்றி வரமாக இன்று கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் வாழ்க்கையில் வருகின்ற விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு உனக்கான நல்ல மாற்றத்தை அடைவதற்கான நீ எப்பொழுதும் நல்ல பாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். வராகி, இந்த பஞ்சமி நாயகியானவள் நான் உன் வாழ்க்கையில் எதை சொல்கின்றேனோ அதை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். அம்மா நடத்தி தர மாட்டாள் என்று எண்ணத்தை மட்டும் ஒரு நாளும் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளாதே. அப்படி நினைத்தால் இத்தனை காலமும் நான் செய்தது எல்லாமே உனக்கு வீணானது என்று அர்த்தமாகிவிடும். என் பிள்ளையே, நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுப்பேன். இந்த தாயானவள் எண்ணிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஈடேற்றி கொடுப்பேன். எது எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை நான் ஏற்கனவே உணர்ந்து வைத்திருக்கின்றேன். அதனால் அது அப்படி அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை மட்டும் உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு தன் நம்பிக்கையும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையை இந்த வராகி உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைத்து விடுவேன். என் பிள்ளையே, நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கலாம். அதை நீ ஒரு நாளும் கனவில் கூட எதிர்பார்த்து நின்றிருக்க மாட்டாய். ஆனால் அது நடந்து விட்டால் உன் மனது வேதனைப்படும். எல்லாமே இந்த நேரத்தில் உனக்கு நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் எந்த விஷயங்களும் நடக்கலாம் என்பதனை மட்டும் உன் மனதிற்குள் நீ எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ தெளிவாக எதிர்கொள்ள தயாராக இரு. வராகி உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை நெருங்கிவிட முடியாது. யாரும் உன்னை தொடவும் நினைக்க முடியாது. யாரையும் கண்டு பயப்படுவதை நிறுத்து. யாரால் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் ஒரு பொழுதும் இனி உன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு உனக்குள் நான் கொடுக்க போகின்ற சக்தி உனக்கு வேலை செய்யும். என் தங்கமே,
உன்னுடைய மனது நினைத்த விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும். நல்ல நேரம் என்ற ஒன்று வரும்பொழுது வராகி உன் இல்லத்தில் நிலை பெற்றிருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கெட்ட நேரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. இந்த பஞ்சமி இரவோடு உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.